ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீடு வாடகைக்கு இருப்பவர்கள் மற்றும் வீடு வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் புதிய வீடு வாடகை சட்டத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. எந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நிறைய பேர் பார்த்தா வீடை வாடகைக்கு விட்டுருப்பீங்க. மேக்ஸிமம் நிறையா வெளியூரில் போயிட்டு வசிக்கிறவங்களுக்கு ரெண்ட் எடுத்து தான் நீங்கள் வீடு தங்கியிருப்பீங்க. இதில் புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்னமான புதிய அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு புதிய வாடகை விதிகளை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் வாடகை வீடுகளுக்கு வழங்க வேண்டிய அட்வான்ஸ் மற்றும் வாடகை தொகை குறையும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து வரும் நபர்களுக்கு இந்த புதிய விதிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், வீடு வாடகைக்கு விடுவதில் ஏற்படும் மோசடிகள் மற்றும் குற்ற சம்பவங்களை குறைத்து வீடு வாடகைக்கு விடும் நபர் மற்றும் வாடகைக்கு செல்லும் நபர் ஆகிய இருவரையும் பாதுகாக்க இந்த விதிகள் உதவும் அப்படின்ற மாரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. புதிய ஒரு வாடகை விதியை அமல்படுத்தியிருக்காங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாடகைக்கு விடப்படும் பட்சத்தில் வாடகைக்கு செல்லும் நபர் மற்றும் வாடகைக்கு விடும் நபர் ஆகியோருக்கு இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். பெரும்பாலானவர்கள் இந்த ஒப்பந்தத்தை கூட முறையாக போடுவதில்லை. இந்நிலையில்தான் வீடு வாடகைக்கு விடப்படும் பட்சத்தில் வாடகை ஒப்பந்தம் அடுத்த 60 நாட்களுக்குள்ளாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அவ்வாறு 60 நாட்களுக்குள் வாடகை ஒப்பந்தம் ஆன்லைனில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு ரூபாய் 5000 முதல் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருக்காச்சும் வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டல் அக்ரிமெண்ட் முறையாக பதிவு செய்யணும். நீங்கள் இதுக்கப்புறம் பதிவு செய்யாமல் விடுறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ஸ்டாம்ப்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி அக்ரிமெண்ட் காப்பி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்க. அப்படியே 60 நாட்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட நபர் வந்துட்டு 60 நாட்களுக்குள்ளே பதிவு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா 5000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீடு வாடகைக்கு செல்லும்போது அட்வான்ஸ் செலுத்த வேண்டிய கட்டாயமாக உள்ளது. காரணம், வாடகைக்கு செல்லும் நபரால் வாடகையை முறையாக செலுத்த முடியவில்லை என்றாலோ அல்லது வீடு காலி செய்யும் போது ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருந்தாலோ அந்த அட்வான்ஸ் தொகையில் இருந்து பிடித்தம் செய்து கொள்வதற்காக வாங்கப்படுகிறது. நீங்கள் வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். அவ்வாறு அட்வான்ஸ் தொகை வாங்குவதற்கான வரம்பு இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக வீட்டின் உரிமையாளர்கள் அதிகப்படியான பணத்தை வாங்கி வந்தனர். இதற்கு அரசு தற்போது பார்த்தா ஒரு புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இனி 2 மாதத்திற்கான வாடகையை மட்டுமே வீட்டின் உரிமையாளர்கள் அட்வான்ஸாக வாங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுவே வணிக வளாகம் என்றால் 6 மாதத்திற்கான வாடகை அட்வான்ஸாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் வாடகையிலேருந்து 2 மாதத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் அட்வான்ஸாக கொடுத்தா போதுமானது. ஒருவேளை கமர்ஷியல் பயன்பாட்டுக்காக நீங்கள் ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கான வாடகையை நீங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாடகை உயர்த்துவதில் வந்த புதிய நடைமுறை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஒரு வாடகை இருக்கீங்க அப்படின்னா எப்போனாலும் அவங்க பார்த்தா வாடகை ஒரு 3 மாதத்து 6 மாதத்தில் வாடகையை உயர்த்திட்டு வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு அதுக்கும் ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாடகையை நீங்கள் எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 12 மாதங்களுக்கு பிறகே உங்களுக்கான வாடகை அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு நபர் வந்துட்டார்னா அவர் 12 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வாடகைக்கான அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதேமாரி வாடகை அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தெரிவிக்கணும். சம்மந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தாங்க. வாடகையை பார்த்தா 1 இயருக்கு அப்புறம் தான் உயர்த்த முடியும். அதேமாரி 3 மாதத்துக்கு முன்னாடியே உயர்த்த போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதையும் ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உரிமையாளர் வாடகைக்கு இருக்கும் நபர் வெளியேற வேண்டும் என நினைத்தால் அது குறித்து உரிய முறையில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், வீட்டை பூட்டுவது, மின்சாரத்தை துண்டிப்பது, தண்ணீர் இணைப்பை துண்டிப்பது ஆகியவை இனி தண்டனைக்குரிய குற்றங்களாக கருதப்படும் என்று அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வீட்டை பூட்டுறது, மின்சார துண்டிப்பது இது எல்லாமே தண்டனை செயல் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சம்மந்தப்பட்ட நீங்கள் வீட்டில் குடியிருக்கீங்க, ஏதாச்சும் பழுதாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிக்கணும். சம்மந்தப்பட்ட வீட்டு உரிமையாளருக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை அவங்க ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா
நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் அந்த அமௌண்ட் வாடகை கொடுப்பாருங்க, அதுலேருந்து நீங்கள் கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல அப்படி தான் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க, நம்மளையும் வந்து பார்த்தா பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் அந்த வீட்டில் பொருள் வந்து பழுதாயிடுச்சு, நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்களே சரி பண்ணிவிட்டு அதற்குண்டான காசை நீங்கள் வாடகையிலேருந்து கழிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க புதிய வாடகை விதிகள் அமலுக்கு கொண்டு வருது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பிடிச்சிருக்கா இல்லையான்றதும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிவிங்க. ஸோ 2 மாத வாடகையை மட்டும் நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்தா போதுமானது. அதேமாரி ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா 5000 ரூபாய் ஸோ அபராதம் விதிக்கப்படும். இந்த புதிய விதிகள் வந்து ஸோ அமலுக்கு வந்திருக்குங்க. இதோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.